வணக்கம், நான் டாக்டர் ஷோபிகா, மருத்துவ அலுவலர், ஜேஎஸ்எஸ் இயற்கை மற்றும் யோகா மருத்துவ கல்லூரி. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, யோகா எந்த அளவுக்கு நம்மளோட மைண்டையும் நம்மளோட மென்டல் ஸ்டேட்டையும் மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா நடந்த ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல டிஜிட்டல் வேர்ல்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐடி ப்ரொஃபஷன், நைட் டைம் ஒர்க்கிங் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்னால நமக்கு மைண்ட் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ், அதாவது நம்மளுக்கு பிரெயின் மூளை சம்பந்தப்பட்ட டிஸார்டர்ஸ், ஆங்ஸைட்டி, படபடப்பு தன்மை இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதாவது சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இது ரொம்பவே அதிகமாயிட்டே இருக்கு. சின்னவங்களுக்கு முதற்கொண்டு இப்ப தூக்கமின்மை அப்படிங்கிறது ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி சின்னவங்களுக்கு வரக்கூடிய உடல் பருமன் இது எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி ஆக்கிட்டே போகுது. இதுக்கு எல்லாமே பேசிக்கான ரீசன் நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட இமோஷன்ஸை நம்மளால ஒழுங்கா பேலன்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ, நம்மளால ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ, நம்மளோட உடம்பு ஒரு சர்வைவல் மோடுக்கு நம்மளை காப்பாத்திக்கணுங்கிற ஒரு தன்மைக்கு போறதுனால எந்த விதமான பிசியாலஜி, எந்த விதமான பாடியில நடக்கக்கூடிய நார்மலான ஒரு பிசியாலஜி நடக்காம நமக்கு ஒரு அடுத்தடுத்து அது ஒரு நோயா மாறிட்டு வருது. ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம யோகா பண்றது மூலியமா நம்மளோட பிரெயினை நல்லா ஆக்டிவா வச்சுக்கலாம், எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியா வச்சுக்கலாம் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எல்லாமே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு யோக சூத்ரான்னு ஒன்று இருக்கு, அழகான ஒரு யோக சேயிங். என்னன்னா, யோக சித்த விருத்தி நிரோதகா அப்படின்னு சொல்லிட்டு, இது சேஜ் பதஞ்சலி அவங்க யோகிக் பிலாசபி அந்த புக் எழுதுறதுக்கு முன்னாடி அவங்க எழுதின ஃபர்ஸ்ட் ஸ்லோகா இது. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ரெகுலரா யோகா பண்ணும்போது நமக்கு உண்டான மென்டல் மாடிஃபிகேஷன், நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஃபிளக்சுவேஷன், இமோஷனல் இம்பேலன்ஸ் எல்லாமே ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க இந்த புக்கை எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து ஒரு ஆசனா, ஒரு மூச்சு பயிற்சிக்கான விரிவுரையும் அவங்க கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த இது 2024-25 இந்த காலகட்டத்துல பார்க்கும்போது போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. அப்படின்னா எதுவுமே இல்லை, நமக்கு முன்னாடி நம்ம மனசுல இருந்த விஷயங்கள் நம்ம ஒழுங்கா அட்ரஸ் பண்ணாம அது நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா கிரியேட் ஆகுது. அண்ட் டெய்லியும் நம்ம ஒர்க் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இது எல்லாத்தையுமே நம்ம வெளியவும் காட்டாம, வெளியே காட்ட தெரியாம கோவப்படும் போது நம்மளோட ஓவரால் பாடியில இருக்கக்கூடிய நார்மல் ஃபங்க்ஷனே ஒழுங்கா நடக்க மாட்டேங்குது அப்படிங்கறத ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் சொல்லுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னெல்லாம் நம்ம பண்ணலாம், யோகால என்னெல்லாம் பண்ணலாம், யோகால என்ன பண்ணா இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ்ல பார்க்கும்போது நம்ம ஒரு 3 ஆஸ்பெக்டா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு, நம்மளோட இமோஷனை பேலன்ஸ் பண்ணலாம். இன்னொன்னு என்னன்னா, நம்மளோட பிரெயின் ஆக்டிவிட்டி எதுக்கெல்லாம் ரொம்ப தேவை, நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு, ஒரு கிளியரான ஒரு சூழ்நிலை, கிளியரான மைண்ட்ல வேலை பார்க்கறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே பிரெயின் ஆக்டிவிட்டி ரொம்ப தேவை. அந்த பிரெயின் ஆக்டிவிட்டி நார்மலைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம உடம்புல நடக்கக்கூடிய சாதாரண விஷயங்கள், தூங்குறதா இருக்கட்டும், செரிமானமா இருக்கட்டும், மலம் கழித்தல், இந்த மாதிரி எல்லாமே நார்மல் ஆகுது. ஸோ இந்த 3 ஆஸ்பெக்ட்ல நார்மலைஸ்ட் ஆகுது. இதுல இம்பார்ட்டன்டான ரிசர்ச் ஃபைண்டிங் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, வேகல் டோன் அதிகரிக்குது. வேகல் டோன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட நார்மலான பிசியாலஜி, கோவப்படுற இடத்துல தேவையான அளவுக்கு கோவம், சந்தோஷமா இருக்க வேண்டிய இடத்துல தேவையான அளவுக்கு சந்தோஷம், இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எந்தெந்த எமோஷனை கரெக்டா காட்டணும் அப்படிங்கிற ஒரு பேலன்ஸ் நம்மளால யோகா பண்ணும்போது கொண்டு வர முடியும். ஸோ எந்த மாதிரி யோகா எல்லாம் பிராக்டிஸ் பண்ணோம், எந்த மாதிரி யோகா எல்லாம் எடுத்துக்கிட்டோம், எந்த மாதிரி மூச்சு பயிற்சி எல்லாம் கொண்டுட்டு வந்தா இந்த பேலன்ஸ் கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோகால நம்மளுக்கு ஆசனம் இருக்கு, மூச்சு பயிற்சி இருக்கு, அதே மாதிரி ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னா நம்ம உடல் ஃபுல்லாத்தையுமே ஒரு ஓய்வெடுக்கும் நிலை, யோக ஓய்வெடுக்கும் நிலைன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு.
இதுல ஆசனாஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெதுவா நம்மளோட மூச்சு காத்தோட சேர்ந்து நம்ம பண்ணக்கூடிய எல்லா வகை ஆசனங்களும் நம்மளோட இந்த தசை பகுதியில இருக்கக்கூடிய அந்த இறுக்கங்களை நல்லா தளர்த்தி விடும், ரிலாக்ஸ் பண்ணி விடும். அதனாலயும் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் மார்க்கர் வந்து நல்லாவே குறையுது. செகண்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மூச்சு பயிற்சி. நம்ம மனுஷங்களுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா வந்து மூச்சு காத்து ரொம்ப ஆழமாவும் நீளமாவும் இருந்துச்சு அப்படின்னா மேக்சிமமா நம்மளுக்கு எந்த விதமான டிசீஸும் நம்ம கிட்ட பெருசா எடுத்துட்டு வர முடியாது. அப்ப அந்த மூச்சு பயிற்சியை நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும் போது, டெய்லி பிராக்டிஸ் பண்ணும் போது நிறைய சேஞ்சஸ் வந்து நம்ம பாடியில ஃபீல் ஆகும். அதனால நமக்கு வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் குறையும், ஆங்ஸைட்டி குறையும். நம்ம ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை, எவ்வளவுதான் நம்மளை சுத்தி டென்ஷனான ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு அமைதியான சூழ்நிலை வந்து அங்க கிடைக்கும். அது இல்லாம கடைசியா பார்க்க கூட ரிலாக்ஸேஷன் டெக்னிக். ஸோ நம்ம வாலண்டியரா நம்ம உடம்ப வந்து ரிலாக்ஸ் பண்ணும் போது, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணும் போது நம்மளோட பாடி மேல ஒரு கான்சியஸ்னஸ் கொண்டுட்டு வரும். ஸோ அந்த கான்சியஸ்னஸ்னால நமக்கு வரக்கூடிய எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் அப்படியே வந்துட்டு ரிலீஸ் ஆகும். இது ஒரு நாள்ல நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள்ல நடக்காது. இதை நீங்க கன்சிஸ்டன்ஸா டெய்லி அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு 4 நாள், அப்போ ஒரு 7 நாள், ஒரு 21 நாள், ஒரு 48 நாள் நம்ம வந்து பண்ணும்போது கண்டிப்பா இதுல நல்ல ரிசல்ட் இருக்கு அப்படின்னு ரிசர்ச் ஃபைண்டிங்ஸே இருக்கு. அதுக்கான ஆசன முறைகள், அதுக்கான மூச்சு பயிற்சி முறைகள் எல்லாமே வந்துட்டு நல்லாவே இருக்கு. சோ இதுல என்னென்ன ஆசனம் பண்ணலாம் அப்படின்னா ஹத்த யோகான்னு சொல்லப்படக்கூடிய மெதுவா நம்ம மூச்சு பயிற்சியோட சேர்த்து பண்ணக்கூடிய தாடாசனம், அதே மாதிரி வந்துட்டு பவன முக்தாசனம், அதே மாதிரி மர்ஜரி ஆசனம், இந்த மாதிரி ஆசனங்கள் நம்ம பண்ணலாம். மூச்சு பயிற்சி பார்க்கும்போது நாடி சுத்தி பிராணாயாமானா உங்களோட வலதுல இருந்து இடது வழி மூச்சுலையும் இடதுல இருந்து வலது வழியா மூச்சு விடுறது. ஸோ இதை வந்து ஆல்டர்னேட் நாஸ்ட்ரில் பிரீதிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து டெய்லியுமே ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து பிராமரின்னு சொல்லக்கூடிய செகண்ட் மூச்சு பயிற்சி. இதுவுமே நமக்கு நல்லா நம்மளோட பிரெயின் வேவ்ஸை நல்லா ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி லெஃப்ட் நாஸ்ட்ரில் பிரீதிங்னு சொல்லக்கூடிய நம்மளோட லெஃப்ட் மூக்கு வழியா உள்ள மூச்சை இழுத்து விடுற முறை. சோ இந்த மூணையும் நம்ம ரெகுலரா பண்ணும்போது நிறைய டிஃபரன்ஸ் நம்மளோட உடம்புல வருது அப்படின்னு நமக்கு ரிசர்ச் ஃபைண்டிங்ஸே இருக்கு. ஸோ இதை நம்ம ரெகுலரா டெய்லி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னாலே ஒரு 7ல இருந்து 10 நாள்ல நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் குறையிறது நல்லாவே நம்மளுக்கு தெரியும். அண்ட் வாரத்துல 3ல இருந்து 4 நாள் ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக், யோக நித்ராவோ இல்லாட்டி வந்துட்டு நம்ம உடம்பு ஃபுல்லா தளர்த்தல நிறை குயிக் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கோ இல்ல டீப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக், இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்போ டெய்லியும் நம்ம செலவழிக்கக்கூடிய அந்த 20ல இருந்து 30 நிமிஷம் நம்மள நாளடைவுல வரக்கூடிய நிறைய நோய்கள்ல இருந்து, மெயினா நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ்ல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஆல்ரெடி நான் ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கேன், எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதை எல்லாமே நல்லா ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணும்போது, ஒரு நேச்சுரோபதி டாக்டரோட கைடன்ஸுக்கு கீழே ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை நீங்க ஒரு இனிஷியேட்டிவா எடுத்து டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த சேஞ்சஸ் எவ்வளவு தூரம் இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே வந்துட்டு நோட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் கிராட்டிடியூட் அப்படின்னா என்ன, நம்ம கிட்ட இருக்க விஷயங்களுக்கு நன்றி வந்து செலுத்துறது, அதுதான் கிராட்டிடியூட். ஸோ எந்த அளவுக்கு நம்ம கிட்ட இருக்க விஷயங்களை நம்ம அக்னாலேஜ் பண்ணி, அதாவது இது என்கிட்ட இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். அதை தெரிஞ்சு நம்ம அதுக்கு ஒரு கிராட்டிடியூடோட இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அதுவும் நம்மளோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டியை கண்டிப்பா குறைக்கும். ஏன் குறைக்கும்? என்கிட்ட இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்களை பார்த்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண மாட்டோம், எனக்கு அது வேணும் இது வேணுங்கிற ஒரு அர்ஜ் வந்து இருக்காம இருக்கும். நம்ம கிட்ட இவ்வளவு இருக்குங்கிற கான்சியஸ்னஸ் நமக்கு வரும்போது தேவையில்லாத தேடல்கள் கம்மியாகும். அப்ப அந்த தேவையில்லாத தேடல்கள் கம்மியாகும் போது நமக்கு ஓவர் திங்கிங், எப்ப பாரு எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகி
நம்ம ஒரு பேலன்ஸ்டான ஸ்டேட்டுக்கு வந்துருவோம். எப்போ நம்மளோட மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும் அப்பதான் நம்மளோட பிசிக்கல் ஹெல்த்தும் வந்துட்டு நல்லா இருக்கும். பிசிக்கல் ஹெல்த் நம்மளோட மென்டல் ஹெல்த்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. கண்டிப்பா நம்ம எவ்வளவுதான் வெளிய மாத்திரைகள் எடுத்து நம்மளோட உடம்பைய பார்த்துட்டு நம்மளோட மனசும் நம்மளோட மூளையும் சரியில்லை, நேச்சுரலா இல்ல, எமோஷனா உங்களால பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா எதுவுமே நம்ம எடுத்து வேஸ்ட் தான். ஸோ ஒரு மனுஷனுக்கு அவனோட பிசிக்கல் ஹெல்த்தை விட மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரீக்வெண்டா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு நீங்களே உங்களோட ரிசல்ட்ஸை என்னன்னு சொல்லி நோட் பண்ண ஆரம்பிங்க. எனி கைடன்ஸ் யூ கேன் approach a proper naturopathy doctor for further practices. So wish you all for the 12th International Yoga Day. Stay tuned for further updates. Thank you.